Good morning students, welcome to all. Standard 8th subject English Unit 3. Today we will learn the supplementary, the 3 questions section 1. Supplementary, the 3 questions was written by Leo Tolstoy. இதில் வந்து 3 questions அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா was written by Leo Tolstoy. லியோ டால்ஸ்டாயோட ஒரு சப்ளிமெண்ட்ரியை தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, செக்ஷன் 1. There was a king who had 3 questions in his mind. அதாவது அந்த கிங்கோட மைண்டில் வந்து ஒரு 3 questions வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தோணியிருக்கு. In his mind that if he always knew the right time to begin everything. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேலை அதாவது சரியான நேரம் எது அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, he always knew the right time to begin everything. ஒரு செயலை செய்கிறதுக்கு சரியான டைம் எது, ரைட் டைம் எது, அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், if he knew who were the right people to listen to and whom to avoid. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, அவருக்கு யார் சரியான பீப்புள், யார் சரியான மக்கள், யார் சொல்கிறத நம்ம கேட்டு செய்யணும் அப்படிங்கிற செகண்ட் கொஸ்டின். அதில் யார் செய்கிறத வந்து நம்ம செய்யக்கூடாது, இது வந்து அவரோட செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு வேலையை செய்கிறதுக்கு சரியான நேரம் எது, யாரோட செயலை கேட்டு யார் சொல்கிறத கேட்டு நம்ம செய்யணும், யார் சொல்கிறத கேட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவரோட செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னம்னா, இஃப் ஹி ஆல்வேஸ் நியூ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, he would never fail in anything he might undertake. தேர்ட் கொஸ்டின் அவரோட மைண்டில் தோணுது என்னென்னா, எது வந்து சரியான செயல், எது சரியான வேலை, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எது, அதில் நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா he would never fail. அதாவது அந்த வேலையில் வந்து நம்ம தோல்வி அடையாமல் செய்யக்கூடிய வேலை எது, அதான் அவரோட தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு சரியான டைம் எது, ரைட் டைம் எது, யார் சரியான பீப்புள், யாரோட பேச்சை கேட்டு நம்ம செய்யணும், யார் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட எது சரியான வேலை, ஃபஸ்ட்டு நேரம் யாருன்னு கேட்குறாரு, அடுத்து எது சரியான வேலை, எந்த வேலையை செஞ்சால் நம்ம நெவர் ஃபெயில் அப்படின்னாக்கா எந்த வேலையிலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிற தாட்டில் இந்த 3 கொஸ்டினையும் வந்து அவரோட மைண்டில் தோணுது. And this thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom. ஸோ இதனால் இவரோட மைண்டில் வந்து 3 கொஸ்டின்ஸ் தோணிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, ப்ரொக்ளைம்டு அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட். சாரி, இந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த கிங்டம்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த 3 கொஸ்டினுக்கு யார் சரியான ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுறாங்க. ப்ரொக்ளைம்டு அப்படின்னு சொன்னாக்கா அனௌன்ஸ் பண்ணுறது. That he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action. ஸோ அதுலேயும் மட்டும் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு யார் சரியான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது, கிரேட் ரிவார்டு, நல்ல ஒரு பரிசு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அதுக்கு ரிவார்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஹூ வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் வந்து ஒரு செயல் செய்கிறதுக்கு முக்கியமான பீப்புள். அண்ட் ஹவு ஹி மைட் நியூ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. அதே மாதிரி எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா எது சரியான வேலை, அதாவது சரியான நேரம், ஒரு செயலை செய்கிறதுக்கான சரியான நேரம் எது. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா, அண்ட் ஹூ வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், யார் வந்து முக்கியமான நபர் அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன், ஹவு ஹி மைட் நியூ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, எது சரியான வேலை. இது மூளைக்கும் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கிரேட் ரிவார்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஃபார் கிங்டம், அந்த கிங்டம்லேருந்து சொல்லிட்டாங்க. அண்ட் லேர்ன் மென் கேம் டு த கிங். இப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கே போனோன்னு நிறைய படித்தவங்க, லேர்ன் மென் அப்படின்னா சொன்னாக்க என்னதுன்னா, நிறைய படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரை தேடி வர்றாங்கன்னா அந்த கிங்கை தேடி வர்றாங்க. பட் they all are answered his questions differently. ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தவங்களோட ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. In reply to the first question, some said that to know the right time for every action.
In reply to the first question, some said that to know the right time for every action. ஸோ இதில் வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர், அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரைட் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன சொன்னால் சரியாக ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, one must draw in advance a table of days, month, year and must live strictly according to it. ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை செய்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் டேபிள் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டேபிள் என்ன, எந்த டேட்டில் செய்யணும், எந்த மந்தில் செய்யணும், எந்த இயரில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸாக ஒரு டேபிள் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்டான சரியான நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு some people answered. Only thus said they, could everything be done as its proper time. ஸோ இது மாதிரி செய்யும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா செயலையுமே வந்து நம்ம கரெக்டான டைமில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது மாதிரி செஞ்சோம்னா அட்வான்ஸாக நம்ம டேபிள் போட்டு செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எவ்ரிதிங் பி டன் அப்படின்னா என்னதுன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம சரியாக ப்ராப்பர் டைமில் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். நெக்ஸ்ட் ஒன்று அதர்ஸ் டெக்ளர்டு. இப்போ மற்றவங்க இன்னொருத்தவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் பிஃபோர் ஹேண்ட் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம முன்னாடியே டைம் டேபிள் போட்டு நம்ம செய்ய முடியும், கரெக்டான டைமில் ஒரு ஆக்ஷனை செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் இம்பாசிபிள், அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் பி அப்சர்வ்டு இன் ஐடில் பாஸ்ட் டைம்ஸ். அதாவது நம்ம அந்த டைம் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா கடந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம அந்த செயல் நடக்கும்போது நம்ம செய்யக்கூடிய நேரம் தான் என்னதுன்னா கரெக்டான டைமு அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன். அதாவது எல்லா செயலுமே என்ன பண்ணிகிட்டு இருக்குமோ அது பாட்டுக்கு போய் செஞ்சு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனும். அண்ட் தென் டு வாட் வாஸ் த மோஸ்ட் நீட்ஃபுல். அந்த சரியான நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம இப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும்போது செய்கிறோம் இல்லையா, அதுதான் என்னதுன்னா சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action. ஓகே, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிங்கால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி செய்ய முடியாது. ஸோ அது வந்து இட் வாஸ் இம்பாசிபிள். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்கள என்ன பண்ணிக்கணும்னா பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொன்னோம்னா பட் தட் he should have a council of wise, அதாவது அறிவுரை கூறுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுருக்கணும். மெயின் who would help him to fix the proper time for everything. அவங்க வந்து கரெக்டான டைம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிஏ சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி நம்ம கிங்குக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கவுன்சில் ஆஃப் வைஸ், அதாவது வைஸ் அப்படின்னா டேலண்ட்டு, ஒரு டேலண்டான பீப்புளை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுருக்கணும். அவங்க வந்து கண்டிப்பாக கிங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரி திங். ஒவ்வொரு செயலையும் செய்கிறதுக்கு ப்ராப்பராக செய்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. பட் தென் அகைன் அதர்ஸ் செட் தேர் வர் சம்திங் விச் குட் நாட் வெயிட் டு பி அ லேட் பிஃபோர் எ கவுன்சில். அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா கவுன்சில் அவங்க வந்து டேலண்டான பீப்புளை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற வரைக்கும் அந்த நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் வந்து என்ன பண்ணாது, வெயிட் பண்ணாது. இவங்க என்ன டைம் செய்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஆக்ஷன் என்ன பண்ணாது, ஆக்ஷன் வாஸ் கோயிங், அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கவுன்சில் வந்து அவங்களோட என்ன ஒப்பீனியன் கேட்டு பண்ணுற வரைக்கும் அந்த ஆக்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அபவுட் விச் ஒன் ஹேட் அட்வான்ஸ் டு டிசைட் வாட் எவர் டு அண்டர்டேக் தெம் ஆர் நாட். அதாவது அவங்க செஞ்சாலோ அவங்க டிசைட் பண்ணாலோ இல்லை பண்ணலை அப்படின்னாலோ அந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இன் ஆர்டர் டு டிசைட் தட் ஒன் மஸ்ட் நோன் பிஃபோர் ஹேண்ட் வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். இன்னும் ஒருத்தவங்க மட்டும் என்ன ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னாக்கா இட் வாஸ் ஒன்லி த மெஜிஷியன்ஸ் ஹூ நோ தட். அவங்க தான் யார் அப்படின்னா மெஜிஷியன். அவங்களால மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும்.
ஸோ அவங்க தான் சரியான நேரத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, in order to know the right time for every action, one must consult magician. ஸோ இப்போ நம்ம யார்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னா மெஜிஷியன்ட்ட என்ன பண்ணிக்கலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா எது சரியான நேரம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களோட அவங்களோட வியூவில் சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலி வேரியஸ் வேர் ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஈக்குவலாக ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்துச்சோ அதே மாதிரி என்னது செகண்ட் கொஸ்டினுக்கும் என்ன ஆகுதுன்னா ஆன்சர் வந்திருக்கு. என்னதுன்னா சம் செட் த பீப்புள் த கிங் மோஸ்ட் நீடட் வேர் ஹிஸ் கவுன்சிலர், அதர்ஸ் அண்ட் த பிரிஸ்ட், அதர்ஸ் த டாக்டர்ஸ். யாரை என்ன சொல்லியிருந்தாங்க செகண்ட் கொஸ்டின் யார் who were the right people to listen, யாரோட பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஆன்சரை சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் கவுன்சிலர் சொல்கிறாங்க, சில பேர் பிரிஸ்ட், சில பேர் டாக்டர்ஸ், இவங்களாம் பேச்சை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. while some said the warriors, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வாரியர்ஸ் போர் வீரர்கள் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், வேர் த மோஸ்ட் நெசசரி, அவங்களோட தேவைகள் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எந்த செயலை செய்யணும், எது முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டு த தேர்ட் கொஸ்டின் ஆஸ் டு வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன், எது சரியான முக்கியமான வேலை அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சம் ரிப்ளைட் தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்டு வாஸ் சயின்ஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்னா இந்த ஒர்க் என்ன அப்படின்னாக்கா சயின்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் சயின்ஸ் தானே. ஸோ இந்த வேர்ல்டு வாஸ் சயின்ஸ். Others said it was the skill of warfare. இன்னும் சில பேர் என்ன போர்க்கலை, அந்த இதுதான் என்னது வார்ஃபேர் அப்படின்னா போர்க்கலை, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர்ஸ் அகைன் தட் வாஸ் த ரிலீஜியஸ் ஒர்ஷிப். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கு ஒர்ஷிப், கடவுளுக்கு நம்ம பணிவிடை செய்கிறது தான் என்னதுன்னா ஒரு சிறந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சயின்ஸ்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வார்ஃபேர்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க ரிலீஜியஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 3 கொஸ்டின்ஸுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவலி வேரியஸ் வேர் த ஆன்சர் ஃபார் த 3 கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல் த ஆன்சர்ஸ் பி டிஃப்ரெண்ட். த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தெம். ஸோ இப்போ ஆன்சர் எல்லாமே எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தெம், ஆனால் எதையுமே என்ன பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாக்கா கிங் ஏற்றுக்கல. அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன், யாருக்குமே அவர் என்ன பண்ணலை ரிவார்டும் கொடுக்கல. பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் டு ஹிஸ் கொஸ்டின். அவருக்கு இன்னும் அவரோட விருப்பம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் இதுக்கான சரியான ஆன்சருக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஹி டிசைடட் டு த கன்சல்ட் எ ஹர்மிட். ஸோ அவர் டிசைட் பண்ணிடுறாரு யாரை போய் நம்ம கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஹர்மிட்னா துறவி, அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம். வைட்லி ரினவுடட் ஃபார் ஹிஸ் விஸ்டம், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணிடுறாரு. ரினவுடட் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமஸ், ஒரு ஃபேமஸான ஒரு ஹர்மிட்டை போய் நம்ம பார்க்கோம், அப்படி போனோம்னா நம்ம கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாரு. The hermit lived in a wood which he never quitted. ஸோ இப்போ அந்த ஹர்மிட் எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் வுட்டுனா என்னது அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அண்ட் ஹி ரிசீவ்டு நன் பட் காமன் ஃபோக். அவர் என்னது அப்படின்னு சொன்னாக்கா அவர் பார்க்க யாரும் வர்றதில்ல. ஸோ அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ த கிங் புட் ஆன் சிம்பிள் கிளாத் அண்ட் பிஃபோர் ரீச்சிங் த ஹர்மிட் செல். ஹர்மிட் இருக்கக்கூடிய அந்த குடிசை அந்த இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கிங் அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா சிம்பிள் கிளாத்தை போட்டுக்கிட்டு சாதாரண ஆள் போல் என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு. டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ். அதே போல் அது வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா அவரோட ஹார்ஸில் வந்தார். அதை என்ன பண்ணிட்டாரு இறங்கிட்டார், அதை விட்டு இறங்கிட்டு லிவிங் த பாடி கார்ட் பிஹைண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா பாடி கார்டு இப்போ கிங் கூட வருவாங்க இல்லையா அவங்களே என்ன பண்ணிட்டாருன்னா வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஹி வெண்ட் ஆன் அலோன். அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாகவே போகிறாரு. யாரை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹர்மிட்டை மீட் பண்ணுறதுக்கு ஹர்மிட்டோட செல்லுக்கு போகிறாரு. when the king approached, the hermit was digging the ground in front of his hut. ஸோ அங்கே போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஹர்மிட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா டிக்கிங்னா தோன்றது, அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஹட் அந்த குடிசைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல ஒரு குழி ஒன்று தோண்டிகிட்டு இருக்காரு. சீயிங் த கிங்கையும் பார்த்துடுறாரு. ஹி கிரீட்டட் ஹிம்
அண்ட் வெண்ட் ஆன் டிக்கிங். ஸோ இவங்களை வந்தோன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் திரும்ப அவர் வேலையை வந்து ஆரம்பிக்கிறாரு. யார், அந்த ஹெர்மிட் வந்து அவரோட வேலையை வெண்ட் ஆன் டிக்கிங். அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த குழியை தோண்டிட்டு இருக்காரு. த ஹெர்மிட் வாஸ் ஃப்ரைல் அண்ட் வீக். அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, லீனாக இருக்காரு. அண்ட் ஈச் டைம் ஹீ ஸ்டக் ஹிஸ் ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட் டர்ன் லிட்டில் எர்த் ஹீ பிரீத் ஹெவிலி. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்பேட் அந்த மண்வெட்டி மாதிரி இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுறாருன்னா குழியை தோண்டிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு பூமியில் அந்த மண்ணை கொத்தி தோண்டும் போது அவருக்கு என்னது, ஹீ பிரீத் ஹெவிலி, ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன்னா அவர் ரொம்ப வீக்காக இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு என்ன பண்ணுறது, தோண்டும் போதே அவருக்கு ஹீ பிரீத் ஹெவிலி, ரொம்ப மூச்சு வாங்குது. த கிங் வெண்ட் அப் டு ஹிம் அண்ட் செட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அந்த கிங் வந்து அவரோட பக்கத்தில் போய் ஐ ஹாவ் கம் டு யூ வைஸ் ஹெர்மிட். ஐஸ் அப்படின்னா அந்த இடத்துல டேலண்ட். நான் உங்களை வந்து டேலண்டான ஹெர்மிட்டே உங்களை வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. டு ஆஸ்க் யூ டு ஆன்சர் 3 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு நான் உங்ககிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறாரு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ த ரைட் திங் அட் த ரைட் டைம். நான் சரியான வேலையை செய்கிறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்குறாரு. ஹூ வேர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீடட் அண்ட் டு ஹூம் ஷுட் ஐ. ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா, யார் வந்து இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தேர்ஃபார் பே மோர் அட்டென்ஷன் தென் டு த ரெஸ்ட். இவர் எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு, வாட் வேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீட் மை ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். நான் எந்த வேலை மேலே நான் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. த ஹெர்மிட் லிசன் டு த கிங். ஸோ அவர் சொன்னதை எல்லாத்தையுமே லிசன் பண்ணிக்கிட்டாரு. பட் ஆன்சர் நத்திங். ஆனால் என்ன பண்ணலை, ஆன்சர் பண்ணலை. ஹி ஜஸ்ட் ஸ்பேட் ஆன் ஹிஸ் ஹேண்ட். ஸ்பேட் அப்படின்னா எச்சில் துப்புறது. அவர் கையில் அவர் மண்வெட்டி வச்சு கொத்திட்டு இருக்காருல, கையில் எச்சி துப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ரிகமெண்ட்ஸ் டிக்கிங். திரும்ப மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா குழி தோன்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கேட்ட வரைக்கும் கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு லிசன் பண்ணிட்டு, ஆனால் என்ன பண்ணலை, அவர் அந்த ஹெர்மிட் வந்து ஆன்சர் கொடுக்கவே இல்லை. உடனே கிங் என்ன சார், யூ ஆர் டயர்ட் செட் த கிங். உடனே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் அவைல் ஃபார் யூ. நீங்கள் அந்த ஸ்பேடை வந்து என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாரு. தேங்க்ஸ் செட் த ஹெர்மிட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. அண்ட் கிவிங் த ஸ்பேட் டு த கிங். இப்போ வந்து அந்த ஸ்பேடை வந்து யார் வாங்கிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா கிங் வந்து வாங்கிக்கிறாரு. ஹீ சாட் டவுன் ஆன் த கிரவுண்டு. ஸோ அவர் போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா ஹெர்மிட் போய் அந்த மணலில் அந்த இடத்துல வந்து கிரவுண்டில் உட்காந்துட்டார். இப்போ யார் அந்த குழி தோண்டிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா கிங். வென் ஹி ஹேட் த 2 பெட்ஸ். இப்போ வந்து 2 அடிக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குழியை தோண்டிட்டாங்க. த கிங் ஸ்டாப்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஹிஸ் கொஸ்டின்ஸ். இப்போ 2 அடிக்கு தோண்டினதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் ஹிஸ் கொஸ்டின், மறுபடியும் கொஸ்டின் கேட்குறாரு. த ஹெர்மிட் அகைன் கேவ் நோ ஆன்சர். மறுபடியும் அவர் கேட்கும்போது அவர் என்ன பண்ணலை, நோ ஆன்சர். பட் ரோஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹிஸ் ஹேண்ட் ஃபார் த ஸ்பேட். ஸோ மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா அவர் அந்த ஸ்பேடை வந்து வாங்கிக்கிட்டார், ஆன்சர் பண்ணவே இல்லை. நவ் ரெஸ்ட் அவைல் அண்ட் லெட் மீ ஒர்க் எ பிட். இப்படி 2 பேருமே மாறி மாறி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவர் ஒவ்வொரு டைம் கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து என்ன வரல அப்படின்னா அவருக்கான கிங்குக்கு வந்து அந்த ஆன்சர் வரவே இல்லை. But the king did not give him the spade. ஸோ இதனால என்ன, அதுக்கப்புறம் இப்போ வந்து கிங் வந்து டிட் நாட் கிவ் ஹிம் ஸ்பேட். அவர் வந்து கிங் வந்து என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்பேடை வந்து அவர்கிட்ட கொடுக்கல. அண்ட் கண்டினியூடு டு டிக். கண்டினியூவாக இவரே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, கிங்கே வந்து அந்த குழியை தோண்டிகிட்டு இருக்காரு. 1 hour பாஸ்ட். இப்போ 1 hour பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் அனதர் 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. த சன் பிகன் த சிங் பிகைன் த ட்ரீஸ். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சன் சிங், அந்த மரத்துக்கு பின்னாடி மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் த கிங் அட் த லாஸ்ட் ஸ்ட்ரக் த ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட் அண்ட் செட். ரொம்ப அவரால் இருட்டாக போகுது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக அந்த குழியை தோண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மணலில் வந்து அந்த ஸ்பேடை வந்து போடுறாரு. ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஐ கேம் டு யூ வைஸ் மேன். நான் வந்து உங்களை தேடி வந்தேன். ஃபார் ஆன் ஆன்சர் டு மை கொஸ்டின்ஸ். என்னோடய கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து உங்களை தேடி வந்தேன்.
இஃப் யூ கேன் கிவ் மீ நன், ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே ஒன்று என்ன பண்ணலை, கொடுக்கல. டெல் மீ ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம், நான் வந்து இப்போ வந்து என்னோடய வீட்டுக்கு நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாருன்னா கிங் சொல்கிறாரு. ஹியர் கம் சம் ஒன் ரன்னிங் செட் த ஹெர்மிட். ஸோ உடனே அந்த இடத்துல ஹெர்மிட் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் பாரு நம்ம ஓடி வர்றாங்க. ஹியர் கம் சம் ஒன் ரன்னிங், யாரோ ஓடி வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட் சொல்கிறாரு. லெட் அஸ் see who is it, வா நம்ம போய் அது யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு யார் சொல்கிறதுனா ஹெர்மிட் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆன்சர் கேட்குறாரு, பட் அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெர்மிட்டை நோக்கி ஓடி வர்றாங்க. ஸோ அவர் சொல்கிறார், வா அங்கே பாரு ஒருத்தவங்க ஓடி வர்றாங்க, நம்ம யாருன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட் வந்து சொல்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய இந்த 3 கொஸ்டின்ஸோட பார்ட் 1 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.